Hi friends, welcome to GD Lasaris. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம், செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அது அடிப்படையில் நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமான கமெண்ட்ஸ், அதில் மோஸ்ட்டாக கேட்குற கமெண்ட்ஸுக்கான ஆன்சர் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் வந்து உங்களுடைய கட் ஆஃபை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு, நீங்கள் செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்லையா என்ற நீங்கள் எப்படி டிசைட் பண்ணிக்கிறதுன்றதையும், அது மட்டும் இல்லாத மெயில் வந்தால் எந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு மெயில் வருன்றதையும், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மெயிலை வந்து நான் இந்த வீடியோவில் ஷோ பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வருமா வராதா, இது எல்லாத்துக்குமான ஆன்சர் தான் இன்னைக்கு வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆல் பார்த்துங்க. வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, உங்களுடைய கட் ஆஃப் செலக்டடா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நேற்று லைவ்லி ஆகட்டும் கமெண்ட்ஸ் கேட்டுருந்தது. என்னென்னா, இப்போ வந்துட்டு பிசி கேட்டகரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும்னா 87.510 இருக்குது. இந்த கட் ஆஃப் அக்யூரேட்டாக இருந்தால் மட்டும்தான் நான் செலக்டடா, இல்லை வந்து இதற்கு அதிகமாகவே என்னுடைய கட் ஆஃப் இருக்குது, அப்போ நான் வந்து செலக்டடா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அவங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா, இப்போ வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப், அதாவது அஃபிலேட்டட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து பிசி கேட்டகரி வந்து 92% சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ இந்த 92 மட்டும்தான் செலக்டட் ஆனாங்கன்னா அப்படி கிடையாது. 93, 94, 95, 96 வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து சீட் கிடைச்சிது. ஸோ இப்போ வந்து 92ஓட இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 90.250% இருந்து இவங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 87 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 90க்கு அபோவ் இருக்கு, 90.250க்கு அபோவ் அடுத்தது இருக்கிற கட் ஆஃபில் இருந்து 87.510 இந்த கட் ஆஃப் வரைக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கட் ஆஃப் உள்ளே இருக்கோ, அதாவது 88 இருக்கலாம், 89 இருக்கலாம், 90 இருக்கலாம், 89 இருக்கலாம். இந்த கட் ஆஃப்லாம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு வந்து சீட் கன்ஃபார்மாக சீட் இருக்குது. அதே போல் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 87.510 கட் ஆஃப் முடிஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது 87 இந்த 510க்கு அடுத்த கட் ஆஃப்லேருந்து 86.250 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து 99% சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது நீங்கள் இப்போ 80% கட் ஆஃப் இப்போ பிசி கேட்டகரியை பார்த்தீங்கன்னா 87 கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்கள் வந்து 88, 89, 88.50 கட் ஆஃப் இருந்தாலும் நீங்கள் வந்து மெரிட்டில் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா அர்த்தம். உங்களுக்கு மெயில் வரும், மெயிலை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. மெயில் வரலன்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆகி விட்டுறாதீங்க, மெயிலையும் வெப்சைட்டையும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து கட் ஆஃப் வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்குதுன்னு தெரியும். அதாவது உங்களுடைய கட் ஆஃப் சில பேருக்கு வந்து அவங்களுடைய கட் ஆஃப் என்னன்னே தெரியல, நான் வந்து லாங்குவேஜை போட்டு சேர்த்து பார்க்கணுமா இல்லை வந்து மேஜரை மட்டும் பார்க்கணுமானா, உங்களுடைய லாங்குவேஜ் தவிர்த்து மற்ற 4 சப்ஜெக்ட் இருக்கும். அந்த 4 சப்ஜெக்டுடைய பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிளியராகவே புரிஞ்சிடும். இப்போ கட் ஆஃப் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்றது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கான ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து 19/7/2024 27/2024 வரைக்கும் தந்திருக்காங்க. அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நாளைக்கு மட்டும்தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து மெயில் வர ஆரம்பிச்சிட்ருக்கும். யாருக்கெல்லாம் மெயில் வருதோ எனக்கு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து என்னுடைய இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் காமிக்க முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மெயில், அதாவது 5 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயில் வந்தது. அந்த மெயில் எப்படி இருந்ததுன்னா இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, this is to inform you that you have been provisionally selected for the admission into 5 years BA LLB degree for the academic year 2024-25 offered in the affiliated law colleges of Tamil Nadu Dr. Ambedkar Law University. Hence you are instructed to upload the following original documents, ஸ்கேன் காப்பி இந்த பிலோ மென்ஷன் லிங்க். ஸோ நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்பட்ட அஃபிலேட்டட் லா காலேஜஸில் நீங்கள் வந்து 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பிக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. இந்த அகாடமிக் இயர் அதாவது 2024-25 வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நல்லா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் டூப்ளிகேட்டோ இல்லை ஜெராக்ஸோ நீங்கள் எதையுமே வைக்கக்கூடாது. உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தான். ஏன்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி ஏதோ டூப்ளிகேட்டோ வச்சு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க.
அதுக்கப்புறம் ஏன்னா அப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்கூலில் வந்து நிறைய சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க அதெல்லாம் அதுக்காக ரிக்வெஸ்ட் லெட்டர் ஏதோ ஒன்று வச்சு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து இப்போ சீட் கிடைச்சிருச்சுன்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை மட்டும் தான் நீங்கள் அந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஸ்கேன்டு காப்பியாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். முழுக்க முழுக்க டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அட்மிஷன் வந்து ஆன்லைன் ரிலேட்டட் மட்டும் தான், ஆஃப்லைன் கிடையாது. நீங்கள் ஆஃப்லைனில் டைரெக்டாக காலேஜுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எப்போ காலேஜுக்கு போகணுன்னா டைரெக்டாக போயிட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு ஆன்லைன்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான டேட்ஸ் கொடுத்துருக்காங்க கட் ஆஃப்லேயே. அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான பிரிண்ட் அவுட்டும் எடுத்துங்க, அப்ளிகேஷனையும் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க, உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரையும் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்டி ரேகிங் அஃபிடாவிட், இந்த அஃபிடாவிட்டை வந்து நான் பின்னாடி அதை டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நீங்கள் அட்மிஷன் போடும்போது மட்டும்தான் நீங்கள் காலேஜுக்கு போக வேண்டியது இருக்கும். ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக வந்து காலேஜுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இது முழுக்க முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் நடக்கும். அதற்கான வெப்சைட்டு இங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு மெயில் வரலனாலும் பரவாயில்ல, வந்துடும். அதை பார்த்துக்கிட்டே இருங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள் ஹேண்டில் நீங்கள் கையில் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரிஜினல் என்னென்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இதில் நிறைய பேர் குளறுபடி என்னன்னா, புதுசாக வந்து ஃபோட்டோவோட ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்திருக்கு, அது இல்லை, டிஜிட்டலாக இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. இருக்கிறவங்க ஃபோட்டோவோட வச்சு அப்லோட் பண்ணுங்கள். இல்லாதவங்க பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குதுன்னா அதையே வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து காலேஜில் நீங்கள் சப்மிட் பண்ணும்பொழுது டைரெக்டாக போய் ஹார்ட் காப்பி சப்மிட் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து அதுக்குள்ளே அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் அந்த மாதிரி எதனா இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியிலே வந்துட்டு வேறு ஏதாவது இருக்குதுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். சும்மா வந்து நீ ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் அதுக்கு சர்டிஃபிகேட் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் தான், ஆனால் என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை, நான் அதில் வந்து அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வரணும்னா நீங்கள் வரமாட்டீங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். அதை வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அதுக்கான எனேபிள் பண்ணியிருக்கணும். அதுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் நீங்கள் வருவீங்க. இப்போ வந்து இந்த மெயில் தான், இதுதான் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ண போகிறதுக்கான ஃபஸ்ட்டு மெயில் இது. இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்த மெயில் இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போயும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் 2024-25 இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இருக்குது, போட்டு லாகின் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா அதற்கான காலம் எதனா வந்துட்டு ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி ஓப்பன் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அதுக்கான அப்டேஷன் வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, 3rd ரவுண்ட் கவுன்சிலிங் வருமானு கேட்டிருந்தீங்க. அதிகபட்சமாக வந்து 3rd ரவுண்ட் கவுன்சிலிங் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா வந்து இந்த வருஷம் சீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா 2nd ரவுண்ட் கட் ஆஃப் வந்து 3rd ரவுண்டுக்கும் ஃபஸ்ட் ரவுண்டுக்கும் 2nd ரவுண்டுக்கும் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேரியஸ் ஆகுது. ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்டு வரும்போது சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலை. தமிழ்நாட்டில் இருக்க 6 கவர்மெண்ட் காலேஜஸில் சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத பட்டறை பெரும்புத்தூர் புதுப்பாக்கத்தில் வந்து 5 years 3 years நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து 3 பிரைவேட் காலேஜருக்கு இணைவு பெற்றிருக்கு. ஸோ இந்த ரீசனுக்காக தான் வந்து இந்த 2nd ரவுண்ட் கட் ஆஃப் வந்து இவ்வளோ கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்கு. அதுவும் எஸ்டி கேட்டகரியை பார்த்தீங்கன்னா 8% வந்து குறைஞ்சிருக்கு. எல்லாத்துலேயுமே வந்து குறைஞ்சிருக்கு. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரியில் 8% வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ 3rd கவுன்சிலிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 100% நான் சொல்ல முடியாது, ஏன்னா மேனேஜ்மெண்ட்டில் நான் இல்லை இல்லையா. ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் வந்து 3rd ரவுண்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் முக்கியமாக என்னென்னா, இதில் வந்து ஒரு 5 or இப்போ வந்து இதில் 8% வந்து கம்மியாக இருக்குது. அதே போல் வந்து ஒரு 4 or 5 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. 3rd ரவுண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைனா வந்து இந்த 55 அப்படி எதனா வச்சுருக்கீங்கன்னா, அக்யூரேட்டாக 55ன்னு சொல்ல முடியாது, லோவான கட் ஆஃப் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. கிடைக்காதான்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க தயவுசெய்து வந்து ப்ரைவேட் காலேஜ்லையோ இல்லை அதர் ஸ்டேட்லையோ இல்லை வேறு ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 3 years LLB, நெக்ஸ்ட் 3 years கழித்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து இதுக்கே
வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மற்ற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷனும் உங்களுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் இந்த இயர் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக நான் சொல்கிறேன். உங்களுக்கு லோ கட் ஆஃப் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு வேறு ஆப்ஷன் எதாவது சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா, அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் முடிச்சிட்டிங்க, அப்ரூவ் பண்ணிட்டீங்க, அதுக்கான டவுன்லோட் அப்ளிகேஷன் எல்லாமே வந்துடுச்சு. அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேரெக்டாக என்றைக்கு காலேஜில் வந்து அட்மிஷன் போடணும்னு சொல்லியிருக்காங்க, 24/7/2024 டு 26/7/2024 வந்து நீங்கள் அட்மிஷன் போடணும். அப்போ அட்மிஷன் போடும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆன்டி ரேகிங் அஃபிடாவிட் சப்மிட் பண்ணணும். இந்த ஆன்டி ரேகிங் அஃபிடாவிட்டை வந்து முன்னாடிலாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நோட்ரி பப்ளிக், அதாவது ஒரு அட்வொகேட் நோட்ரி பப்ளிக் கிட்ட போயிட்டு சைன் வாங்கி அதுக்கு வந்து சீல் வாங்கி சைன் வாங்கி சப்மிட் பண்ணணும். ஆனால் வந்து இந்த இயர் அப்படி கிடையாது. நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அந்த ஆன்டி ரேகிங் அஃபிடாவிட் வந்து அஃபிடாவிட் பை பேரண்ட்ஸ், அஃபிடாவிட் பை ஸ்டூடெண்ட், இது 2 அஃபிடாவிட் ரெடி பண்ணணும். இதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே ரெடி பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுன்றதுன்னு ஃபுல் இன்ஃபர்மேஷனாக லாங் வீடியோவை போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை செக் பண்ணி நீங்களே வந்து அஃபிடாவிட் எடுத்துக்கலாம். அப்படி உங்களால் எடுக்க முடியலன்ற பட்சத்தில் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்டி ரேகிங் அஃபிடாவிட் நான் எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அட்மிஷன் போடும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். சரி மேம், இன்னும் எங்களுக்கு மெயிலே வரலையே, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா, கண்டிப்பாக வந்துடும். அப்படி வரலனாலும் நீங்கள் இந்த வெப்சைட்டை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நானும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து 23/7/2024 உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சம் டெக்னிக்கல் எரர்ஸ் இருக்க தான் செய்யும், சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாமே ஆன்லைன் பேஸ்டுன்றதால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணி சர்ச் பண்ணிகிட்டே இருங்க. 1/2 hour ஒன்ஸ், 10 minutes ஒன்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதில் எல்லா டவுட்ஸும் உங்களுக்கு கிளியர் ஆகிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதுன்னா கேளுங்க. அதுக்கு வீடியோவை மேக் பண்ணி போகிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க கமெண்ட்ஸுக்கும் வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியல தனித்தனியாக. அதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது செகண்ட் ரவுண்டில் டைலமாவில் இருக்காங்க, அவங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்.